வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் பிக் பாஸ் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுறேன். ஆக்சுவலா ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் டிவில ஆக்சுவலா ஷூட்டிங்காக போயிருந்தோம். அது இது எது ஷூட்டிங். அந்த ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் எங்க சக போட்டியாளர் பிக் பாஸோட சக கண்டஸ்டன்ட் சொன்னது, அதாவது அவர் எவிக்ட் ஆயிட்டாரு. அந்த கண்டஸ்டன்ட் ஓகேங்களா, எவிக்ட் ஆன ஒரு கண்டஸ்டன்ட் விஜய் சேதுபதி சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. அதுக்கு விளக்கம் பாத்தீங்கன்னா அது இது எது. இந்த ப்ரோக்ராம்ல விஜய் சேதுபதி சாரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் அவருக்கு எங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆன நபருக்கு சொன்ன விஷயம், சார் நீங்க விஜய் சேதுபதி சாரோட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்க, விஜய் சேதுபதி சார் ஷோ முடிகிற வரைக்கும் யாரு என்னைய பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவருக்கு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. சோ இது விஜய் சேதுபதி சாரோட நேர்மையை காட்டுது. ஓகேங்களா, அதாவது எவிக்ட் ஆகி போன ஒரு நபர் ஓகேவா விஜய் சேதுபதி சார் அப்பாயின்மெண்ட் பாக்குறதுக்கு கேட்டது, இப்ப என்னால பார்க்க முடியாது, ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்க சொல்லுங்க அப்படின்ட்டு ரொம்ப நேர்மையா விஜய் சேதுபதி சார் நடத்துறாரு. பட் அவரையும் நிறைய பேரு அவர் பிக் பாஸுக்கு ஆங்கர் பண்றாருன்னு ஒரு காரணத்துக்காக தேவையில்லாம தவறான விமர்சனங்கள் விஜய் சேதுபதி சாரை பத்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சோ இதை பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவர், என்னோட அனுபவத்தை நான் சொல்ல வரேன். பிசியோதெரபி டாக்டர். நான் ஒரு அட்வொகேட் அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அப்ப பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு இவங்களும் ஓகேங்களா எதிராத ஒரே கேஸ ரெண்டு பேரும் பாக்குறாங்க, ஆப்போசிட் பார்ட்டி. அப்ப அவங்க வீட்டுக்கு வந்தப்ப நான் ஒரு அம்மாவை ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அவங்க ஆப்போசிட் பார்ட்டி அட்வொகேட், அவங்களும் ஃப்ரெண்டு. அவங்க வீட்டுக்கு வர்றப்ப கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க வீட்டுக்கு வர வேணாம், அதுக்கப்புறம் நீங்க வாங்கன்னு அவர் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஓகேங்களா, அது அந்த அம்மாவோட நேர்மையை காட்டுது. அதே மாதிரிதான் விஜய் சேதுபதி சார் இப்ப ஷோ நடக்கிற வரைக்கும் எவிக்ட் ஆனவங்க பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாரு. சோ இதை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது போக பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். சின்னத்திரையில் பிரபல நிகழ்ச்சியாக இருந்து வரும் பிக் பாஸ் தற்போது 9வது சீசனை பிரம்மாண்டமாக சமீபத்தில் தொடங்கியது. இதில் முதல் 7 சீசனை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கினார். அதன் பின்னர் 8 மற்றும் 9வது சீசனை தற்போது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கி வருகிறார். அதேபோல் இந்த 9வது சீசன் ஆரம்பத்திலிருந்து எந்த சுவாரஸ்யமும் இல்லாத நிலையில் பிக் பாஸ் ரசிகர்கள் தொடர்ந்து விமர்சனங்களை தெரிவித்து வருகிறார்கள். எந்த சீசனிலும் இல்லாத விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் இந்த சீசனில் அதிகமாகவே எழுந்து வருகிறது. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் விஜய் சேதுபதி அவர்கள் மீதும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த சீசனின் போட்டியாளராக இருந்து சமீபத்தில் வெளியில் சென்ற வாட்டர்மெலன் திவாகர் வெளியிட்ட வீடியோவில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வரும் விஜய் சேதுபதி சாரை பலரும் விமர்சித்து பேசி வருகிறார்கள். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டை கூறி திவாகர் அவர் தன் கருத்தை முன்வைத்தார். மேலும் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு நேர்மையான நபர், அதனால் அவரை இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்க வேண்டாம் என அவர் தெரிவித்தார். மேலும் விஜய் சேதுபதி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்தார்.